சென்னை தீநகரில் சென்னை சில்க்ஸ் கட்டடம் 30 மணி நேரமாக தொடர்ந்து எரிந்ததில் கட்டடம் சரிந்து விழத் தொடங்கியிருக்கிறது. அங்கு தற்போதைய நிலவரங்கள் பற்றி களத்தில் இருக்கும் நம்முடைய செய்தியாளர்களான ரமேஷ் மற்றும் சுப்பிரமணியன் ஆகியோரிடம் கேட்கலாம். ரமேஷ், 30 மணி நேரத்திற்கும் மேலாக தீ இன்னமும் எரிந்து வருகிறது. தற்போதைய நிலவரம் என்ன? அதாவது சென்னையுடைய மிகப்பெரிய தீ விபத்தாக பார்க்கக்கூடிய இந்த தீ விபத்து பார்த்தீங்கன்னா 30 மணி நேரத்திற்கு மேலாக ஒரு செங்கல் சூளையில் எவ்வாறு புகை வந்து கொண்டு இருக்குமோ அது போன்ற புகையை கக்கியவாறே இருக்கிறது இந்த சென்னை சில்க்ஸ் கட்டிடம். இந்த பகுதி அபாயகரமான பகுதியாக இருக்கிறது. வழக்கம் போல் காலை நேரத்தில் இந்த பகுதி வந்து எவ்வாறு பிஸியாக இருக்குமோ இப்பொழுது முற்றிலும் வெறிச்சோடியாக இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக மிக நீண்ட சாலை மேம்பாலமாக இருக்கக்கூடிய இந்த மேம்பாலமானது தற்பொழுது வெறிச்சோடி வெறும் தீயணைப்புத்துறை வாகனங்கள் மற்றும் காவல்துறையினர் மட்டுமே இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பல சவால்கள் இருக்கின்றன. தீயை வந்து அவர்கள் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி விட்டாலும் இந்த கட்டடத்துடைய அபாயத்தன்மை, அதாவது கொஞ்சம் நேரத்தில் ஒவ்வொரு பகுதியாக இடிந்து விழுகிறது. ஒரு பாலடைந்த கட்டடம் போல் ஆகிவிட்டது. எந்த பகுதியிலிருந்து எப்பொழுது எது விழும் என்று ஒரு அச்சம் இங்கு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறது. தற்பொழுது எந்த தண்ணீர் வாகனமும் அங்க தண்ணீர் பீச்சி அடிக்கவில்லை. ஆனால் அந்த கட்டடத்திற்கு அருகில் யாரும் செல்ல முடியவில்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீயால் தற்பொழுது பிரச்சனை இல்லை என்றாலும் அந்த கட்டடத்துடைய உறுதியற்ற தன்மையால் தான் தற்பொழுது பிரச்சனை என்பது நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் அதை எவ்வாறு களையலாம் என்பது குறித்து குறிப்பாக பொறியியல் வல்லுநர்கள் பல்வேறு பகுதியில் இருந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பொறியியல் வல்லுநர்கள் குறிப்பாக கார்பரேஷன் இருக்கவங்க, அதே போல பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல கூடிய பொறியியல் கட்டுமானத்துறையை சேர்ந்த வல்லுநர்கள் வந்திருக்கிறார்கள். அதை எவ்வாறு இந்த கட்டடத்துடைய பாதுகாப்பு தன்மையை ஒருவேளை அதுவா இடிந்து விழுமா, அல்லது தகர்க்க வேண்டுமா, அல்லது உரிமையாளரே தகர்க்க வேண்டுமா, அல்லது அரசு சீல் வைக்க வேண்டுமா, சிஎம்டிஏ மூலமா சீல் வைக்க வேண்டுமா, இது போன்ற கேள்விகள் தான் தற்பொழுது அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒட்டுமொத்த தமிழகமே உற்று பார்க்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பகுதி மாறி இருக்கிறது. வணிக பகுதி, கிட்டத்தட்ட பல 100 கோடி ரூபாய் வணிகம் செய்யக்கூடிய இந்த பகுதி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைகள் பக்கத்தில் ரங்கநாதன் தெருவில் இருக்கக்கூடிய கடைகளும், அதே போல டி நகர் பஸ் ஸ்டாண்டு ஒட்டி இருக்கக்கூடிய பல அடுக்குமாடி வணிக வளாகங்கள்லாம் செயல்பட தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட காவல்துறையை சேர்ந்தவர்கள் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்டோர் இருக்கிறாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக இதே மாதிரி ஒரு நிலையை அவர்கள் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. அதற்காக தான் தற்பொழுது அடுத்த கட்டமாக இங்கு இயல்பு நிலையை கொண்டு வருவதற்கு ஏற்பாடுகளை குறிப்பாக தீயணைப்பு துறையை சார்ந்தவர்களும் பொதுப்பணித்துறையை சார்ந்தவர்களும் மாநகராட்சியை சார்ந்தவர்களும் சிஎம்டி குறிப்பாக ஒருங்கிணைந்த அனைத்து அரசு துறைகளும் இங்கு முழு வீச்சில் பணிகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சியில் நம்முடைய ஐயப்பன் உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இரவு பகல் பாராமல் மீடியாக்களும் இங்கு இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு நேரத்தில் விழுந்த வண்ணம் இருக்கிறது. எந்த பகுதி எப்பொழுது விழும் என்ற ஒரு அச்சம் இந்த பகுதியில் இருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய கடைகள் முழுவதுமாக மூடப்பட்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு செங்கல் சூளையில் எவ்வாறு புகையை கக்கிய வண்ணமாக இருக்குமோ அது போன்றுதான் இருக்கிறது. உள்ளே எந்தெந்த பொருளாம் எரிய முடியுமோ அவை முழுவதும் கிட்டத்தட்ட 80% எல்லாம் எரிந்து விட்டன. இருக்கக்கூடியது எலும்புக்கூடு போல் இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் சார்ந்த செங்கற்கள் அது போன்ற பகுதி தான் இருக்கிறது. இதுதான் அடுத்த கட்டமாக இந்த கட்டடத்தால் மற்ற பகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயங்களை தான் அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கணேஷ், ரமேஷ் இணைப்பில் இருங்க. தற்போது நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். சுப்பிரமணி, நேற்று காலை இந்த தீ விபத்து பற்றி அறிந்ததிலிருந்தே அமைச்சர்களும் அதிகாரிகளும் அந்த இடத்தில் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது யார் அங்கு ஆய்வு மேற்கொண்டு வராங்க? எது போன்ற ஆய்வை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள்? தற்போது வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்பி உதயகுமார் டி நகரில் அந்த தீ விபத்துக்கான பகுதிக்கு வந்திருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இன்று காலை மீண்டும் அந்த கடையில் தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். கிட்டத்தட்ட 90% தீயை அணைத்து விட்டதாகத்தான் தீயணைப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தொடர்ந்து புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. தற்போது அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் மதன் உங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, மாவட்ட நிர்வாகம், அதேபோல தீயணைப்புத்துறை, காவல்துறை என 6 துறை அதிகாரிகளும் இங்கு முகாமிட்டு இருக்கிறார்கள். இந்த தீ விபத்து தொடர்பான அனைத்து ஆலோசனைகளும் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று அமைச்சர் ஆர்பி உதயகுமார் நேற்று காலை வந்து இந்த சம்பவ இடத்திற்கு வந்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தற்போது இங்கே வந்திருக்கிறார். அவரும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, அடுத்த கட்ட
கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்க வேண்டும், அதே போல இந்த தீ விபத்தை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, அதே போல இந்த கட்டிடத்தை இடிப்பது தொடர்பான என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது தொடர்பான ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, தற்போது அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளை பொறுத்தவரையில் எந்த மாதிரியான ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன? கிட்டத்தட்ட 80% என்னென்ன எரிய முடியுமோ அவையெல்லாம் எரிந்து முடிந்துவிட்டன என்று சொல்லக்கூடிய சமயத்தில் அந்த கட்டடத்தில் இருந்த பாதுகாப்பு குறைபாடுகள் பற்றி ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறதா? முதல் கட்டமாக மாம்பலம் போலீசார் இந்த தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஃபயர் ஆக்சிடென்டல், அதாவது தீ விபத்து என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக இது போன்ற தீ விபத்து நிகழும் போது தீயை அணைத்து விட்டு அதற்கு அடுத்த பிறகுதான் தீ விபத்திற்கான காரணம் என்ன என்பதை கண்டறிந்து வழக்கு பதிவு செய்யப்படும். ஆனால் தற்போது சேத மதிப்பை வைத்து வழக்கு பதிவு செய்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல என்னென்ன தீ தடுப்பு தொடர்பான கருவிகள் அங்கு இல்லை, அதே போல விதிமுறைகள் என்ன மீறப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான ஆய்வுகள் ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது அமைச்சர் உதயகுமார் அந்த தீ விபத்து நிகழ்ந்த அந்த கட்டிடத்திற்கு செல்வதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். அதிகாரிகளும் அவருடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது தீ அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் யாரும் ஈடுபடவில்லை. தற்போது அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புகை மண்டலம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பகுதி முழுவதுமாக கட்டிடத்தின் ஒரு பகுதி முழுவதுமாக இடிந்து விழுந்து சேதமடைந்திருக்கிறது. முகப்பு பகுதியும் சேதமடைந்திருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கக்கூடிய அனைவருமே காவல்துறை அறிவுறுத்தலின்படி அருகில் உறவினர்கள் வீடுகளுக்கு செல்லும்படி காவல்துறை அறிவுறுத்தியிருக்கிறார்கள். புகை மண்டலம் காரணமாக அருகில் வசிப்பவர்களுக்கு கண்ணெரிச்சல் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கும் சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவ உதவிகள் இலவசமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல தற்போது அந்த பகுதிக்கு அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அந்த அடுக்குமாடி அந்த கட்டிடத்திற்கு அருகில் செல்வதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆலோசனையும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, மாவட்ட நிர்வாகம், தீயணைப்புத்துறை, காவல்துறை என அனைத்து துறை அதிகாரிகளுடன் அவர் நேரடியாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். சுப்பிரமணி, இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நமது செய்தியாளர் ரமேஷிடம் கூடுதல் தகவல்களை கேட்டறியலாம். ரமேஷ், தீயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டடம் சரிந்து விழ தொடங்கியிருப்பதனால அருகே இருக்கக்கூடிய கட்டடங்களுக்கு பாதிப்பு ஏதாவது இருக்குமா? இதனை தடுக்க அரசு சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கா? குறிப்பா நீங்க பார்க்கலாம், அந்த பகுதிக்குள் யாரும் அங்கு அனுமதிக்கப்படவில்லை. குறிப்பாக பல வர்த்தக நிறுவனங்கள், குறிப்பாக தேசிய வங்கி ஒன்று இருக்கிறது, அந்த வங்கியும் இன்றைக்கு விடுப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக SBI வங்கியுடைய பிரதான கிளை அங்கு இருக்கிறது. அந்த கிளையும் இன்றைக்கு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அட்ஜசன்ட் பில்டிங்காக இருக்கிறது. ஏனென்றால் இந்த கட்டடம் பார்த்தீங்கன்னா அதிகாலை அளவில் முன்பக்கம் இருந்த பகுதி விழுந்தது. குறிப்பாக செவ்வக வடிவில் இருந்த கட்டடமானது தற்பொழுது பா வடிவத்தில் மாறி இருக்கிறது. ஒரு பகுதி முழுவதும் இருந்திருக்கிறது. இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த தளங்கள் 4 தளங்கள் அப்படியே சீட்டுக்கல் சரிந்தது போல் சரிந்திருக்கிறது. அதனுடைய பாதுகாப்பு தன்மையற்ற ஒரு சூழலும் இருக்கிறது. குறிப்பாக கம்பிகள் எதுவும் இல்லாமல் அந்த தளங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. 4 தளங்கள் இருந்ததற்கான அடிச்சுவடே இல்லாமல் தரைமட்டமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டங்கள், ஏனென்றால் இது 7 மாடி கட்டிடமாக இருக்கிறது. அந்த 7 மாடி கட்டிடத்தில் எந்த பக்கம் இந்த பக்கம் விழுந்தால், உள்பக்கமாக விழுந்தால் யாருக்கும் பிரச்சனை இல்லை. வெளி பக்கம் விழுந்தால் ஒரு பக்கம் பிரதான சாலையில், குறிப்பாக மேம்பாலத்தில் விழும், மற்றொரு புறம் தேசிய வங்கியின் மீது விழும், அடுத்த பக்கம் இருக்கக்கூடிய சாலையில், பிரதான சாலையில் விழும், பின்பக்கம் பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியாவில் விழும். இந்த 4 பக்கமே பெரிய மதில் 7 அடுக்கு சுவர் இருப்பதனால் அது ஒரே நேரத்தில் விழும் பட்சத்தில் பெரிய சேதாரம் ஏற்படுத்தும். அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது குறிப்பாக மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பொறியியல் வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டு இந்த கட்டடத்துடைய எப்படி இதை தகர்க்கலாம், அல்லது சீல் மட்டும் வைத்துவிட்டு இயங்க சொல்லலாமா, ஒருவேளை இயங்க சொல்லும் பட்சத்தில் திடீரென விழுந்து விட்டால், குறிப்பாக வாகனம் செல்லும் போது வாகனத்தின் மீது அந்த கட்டடம் விழுந்தாலோ அல்லது வங்கி செயல்படும் போது வங்கியின் மீது விழுந்தாலோ பெரிய சேதாரம் ஏற்படும். அந்த அடிப்படையில் தற்பொழுது முழுக்க சிறிய கட்டுமானத்துறையைச் சேர்ந்த பொறியியல் வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டு இந்த கட்டடத்தை எவ்வாறு அப்புறப்படுத்தலாம் என்பது குறித்து அவர்கள் யோசித்து வருகிறார்கள். ஏனென்றால் காலையில் பார்த்தீங்கன்னா முன்பகுதியில் ஒரு பகுதி கீழே விழுந்தது. அதிகாலை 3:19 நம்ம புதிய தலைமுறை பிரத்யேகமாக வெளியிட்டது போல அந்த காட்சிகள் வெளியே அந்த இடிந்து விழக்கூடிய காட்சிகள் வந்தது.
அந்த அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு சத்தம் அந்த காலையில் விழும்போது கூட பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர சத்தத்துடன் விழுந்தது. காலையிலும் தீ சுவாலைகளோடு முன்னிருக்கக்கூடிய அந்த ஃபைபர் அலங்கார பொருட்கள்லாம் தீ பொங்கி எரிந்தது. அந்த நிலையில் மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற நிகழ்ந்தால் என்ன ஆகுது என்பது குறித்து தான் தற்பொழுது பொதுப்பணித்துறையை சேர்ந்த குறிப்பாக வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டு அடுத்த கட்ட ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். வேதவள்ளி, ரமேஷ், இது போன்ற ஒரு சூழ்நிலையில அருகருகே மிகவும் குறுகிய இடைவெளியில கட்டடங்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வணிக பகுதி அப்படின்னாலும் அந்த வணிக பகுதிக்கு பின்னால மிக அருகாமையில குடியிருப்பு பகுதிகளும் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த டி நகர், ரங்கநாதன் சாலை உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே. அந்த குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற்றப்படுகிறார்களா? அவர்களுடைய நிலை என்ன? குறிப்பாக நேற்றைக்கெல்லாம் மருத்துவர்கள்லாம் கூட சொல்லியிருந்தார்கள், அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் குறிப்பாக இந்த காற்றை சுவாசிக்க வேண்டாம், ஏனென்றால் இந்த கடும் புகை காரணமாக அவர்களுக்கு சுவாச கோளாறு ஏற்படும் என்று குறிப்பாக நுரையீரல் துறை குறிப்பாக மருத்துவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதை சுவாசிக்கும் பட்சத்தில் குழந்தைகள், வயதானவர்களுக்கு சுவாச பிரச்சனை ஏற்படும். அந்த அடிப்படையில் தான் யாரும் இருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் காலையில் பயங்கர சத்தம், நம்ம இங்க இருக்கும்போது வீடியோகிராஃபர்ஸ் முதற்கொண்டு நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் அலறி அடித்து ஓடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஏனென்றால் 4 மாடியும் உள்புறம், எப்படி மௌலிவாக்கம் கட்டடம் உள்புறம் மாதிரி விழுந்ததோ அது போன்று ஒரு பயங்கர சத்தத்துடன் உள்ளே இருக்கக்கூடிய 4 மாடிகள் உள்வாங்கி விழுந்தது. அந்த சத்தத்தை கேட்டு சில குடியிருப்பு வாசிகள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளார்கள். தொடர்ந்து அந்த பெரிய 7 மாடி சுவர் ஒரு பக்கம் விழுந்தால் குடியிருப்பு பகுதிகளுக்கு விழும் அல்லது நமக்கு வேற ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ என்ற அச்சத்தில் தான் அவர்கள் தற்பொழுது குடியிருப்புகளை காலி செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த கரும்புகையை சுவாசிக்க கூடாது என்றும் அந்த அடிப்படையிலும் சில பேர் முன்கூட்டியே தவிர்த்துக் கொள்ளலாம் என்பதற்காக, ஏனென்றால் தொடர்ந்து 30 மணி நேரத்திற்கு மேலாக கரும்புகை கக்கி கொண்டிருக்கிறது. அதை சுவாசிக்கும் பட்சத்தில் குழந்தைகள், பெரியவர்களுக்கு சுவாச கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுது நீங்கள் பார்க்கலாம், ஒரு சிலர் மட்டும் அனுமதிக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அந்த பகுதியில் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் பிரதான வாயில் வழியாக செல்வதற்கு, குறிப்பாக அந்த சென்னை சில்க்ஸ்க்கு எதிர்ப்புறம் உள்ள சாலையில் செல்வதற்கு அவர்கள் அனுமதி கிடையாது. சர்வீஸ் சாலையில் சென்று அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது போன்றுதான் தற்பொழுது அந்த வசதி செய்யப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும், சென்னை காவல்துறையை இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பகுதி, குறிப்பாக சப்பர்பன், குறிப்பாக காஞ்சிபுரம், திருவள்ளூரில் இருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்தவர்களும் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையை சார்ந்தவர்களும் வரவழைக்கப்பட்டு இங்க இந்த பாதுகாப்பு மீட்பு பணி என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. கணேஷ்.